கண்டிப்பாக மெட்ராஸ்காரங்க சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். நினச்சது நடக்கும். சந்தோஷம் பிரதர். ரொம்ப தேங்க்யூ பிரதர். என்னை நம்பி நீங்களும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐஸ்வர்யா, எப்போவுமே நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ஜெயிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுகிறேன். இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோட முதல் காரணம் ஐஸ்வர்யா தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அவர் கலை மாஸ்டர் போயிட்டாரு. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். பிரசன்னா பிரதர், விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது, ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்க தான் சின்ன பையன், இந்த ட்ரைலர்ல இருந்து எல்லாத்தையுமே அவன் தான் கட் பண்ணான். ஸோ தேங்க்யூ வசந்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட மைக் கொடுத்துட்றேன், நீங்கள் கேள்வி வச்சுக்கலாம். இந்த மேஜிக்கோட முடிச்சிடலாம். என்கிட்ட ஒரு 5 என்வலப்ஸ் இருக்குது, தெரியுங்களா? 1 2 3 4 5. இந்த 5 என்வலப்ஸில் ஒரே ஒரு என்வலப்பில் மட்டும் 1000 ருபீஸ் வச்சுருக்கேன், லக்கி ட்ரா. அதில் எந்த நம்பர் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அதை நான் கொடுத்துருந்தேன். அதில் வந்து 1000 ருபீஸ் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, ரெடியா? ஸோ எல்லாருமே உங்களோட அந்த நம்பர் திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன நம்பர் வேணும் பரவாயில்ல, அதை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் திங்க் பண்ணிக்கோங்க. இல்லை சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க. திங்க் பண்ணிக்கலாம், எல்லாம் திங்க் பண்ணி மைக்கில் தான் சொல்லணும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் ஐஸ்வர்யா தானே? ஓகே, மைக்கில் சொல்லணும். உங்கள் நம்பர் என்ன நம்பர்? 5. இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? 3. ஓகே, என்ன பிரதர்? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ இவங்க என்ன நம்பர் சொன்னாங்க? 3 வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. மைக்கை சார்ட்ட கொடுங்க. உங்களோட நம்பர்? இல்லை உங்களோட நம்பர் 2. இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? 2 தானே? இல்லை ஐ சேஞ்ச் யுவர் மைண்ட்? No, it's okay. 2. It's okay. 2. It's okay for you. Okay. And that's 2. That was go. Satish sir, நீங்க 5. இல்ல சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களா? No. 5. Okay. And sir, மேடம் நீங்க வெயிட் ஓபன் பண்ண வேணாம். நம்பர் 1. ஓகே, இப்போ என்னென்ன நம்பர்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க? 1 5 and sir நீங்க 2, நீங்க 3. அப்போ ஒரே நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. என்ன நம்பர்? நம்பர் 4. ஸோ இந்த நம்பர் 4ல மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் 1000 ருபீஸ் இருக்கும். யா, வெயிட் இன்னும் முடியல. வெயிட் இன்னும் முடியல. ஆனால் நீங்கள் இந்த என்வலப்பு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் எல்லாருமே இந்த என்வலப்பு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட என்வலப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் யாரும் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி அதை படிங்க. This will be chosen by a lady wearing brown costume. Brown costume. Lady wearing brown costume. Okay, next. A girl. Oh, beautiful girl. Oh my God. What happened? This will be chosen by a guy wearing monkey cap with facial hair. சத்தமா சொல்லுங்க. This will be chosen by guy wearing monkey cap with facial hair. With facial hair. Oh, monkey cap with facial hair. Oh, what happened, sir? Wait, open பண்ணாதீங்க. சொல்லுங்க, படிங்க. This will be chosen by a great dancer. Great dancer. Oh my God. And then final, what's your name, madam? உங்க பேர் என்ன? நிகாரிகா. Take it. This will be chosen by a girl named Niharika Konidala. What? நல்லா படிங்க, புரியாதா உங்களுக்கு? This will be chosen by a girl called Niharika. அவங்களோட நேமே அதில் போட்டிருக்கு. Thank you very much. Thank you. Few words about Madras Karan and as well as in the dance பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Yes, of course. The stage is yours, master. தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய வேலை எப்போவுமே கேமரா பின்னாடியே என்னோடய வேலை முடிஞ்சிடும். அப்புறமா அப்படியே அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும், அதை நான் ஷேர் பண்ணுவேன், அதோட முடிஞ்சிடும். பட் வெரி ஹாப்பி ஃபார்
மெட்ராஸ்காரன் டீம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க கோரியோகிராஃபராக. அதுக்கப்புறமா இங்கே தான் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து என்னை நல்லா பாராட்டினார். இந்த யூடியூப்பில் போடுறவங்க கரெக்ட் செலவழித்து விட்டுட்டாருன்னு போட்டுறாதீங்க, அவர் ஆக்சுவலாக என்னை நல்லா பாராட்டினார். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருங்க. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அவர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார் என்னை பற்றி. ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்கள் அதை எப்பா இவர் செலவழித்து விட்ருவாருப்பா அப்படின்னு சொல்லி என் சோழியை முடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சாங்கை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஐகானிக், ஒரு என்ன சொல்கிறது, இந்த சாங்கு கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஸ்கூலில் இருந்துட்டுன்னு சொன்னார். அப்போ நான் காலேஜில் இருந்தேன். ஸோ இந்த பாட்டெலாம் டான்ஸ் ஆடி நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி. பட் இதை வந்து இந்த ஒரு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படின்னு. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக அதில். ஒன்று வந்து ஷேனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாய் ஃபேன்ஸும் இருக்கும். அதில் நானும் ஒருத்தன். அண்டு எப்போவுமே எனக்கு ஷேனோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி அப்படி ஒருத்தர் நடிக்கிறான் அப்படிலாம் நினச்சி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சும்மாவே நம்ம நினைப்போம், ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பண்ணும்போது ரேண்டமாக திங்க் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த பாட்டில் ஷேன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்தது. ப்ளஸ் அண்ட் ஐ ஹேவ் அன் அதர் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் நிஹாரிகா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் அவங்க. நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது, மோர் பிகாஸ் எனக்கு எங்களோட பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ நான் அப்போதுலேருந்தே அவங்க நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இவங்களுக்கு இந்த பாட்டு வருது. ஸோ என்னோட ரொம்ப பெஸ்ட் 2 பீப்புள் இந்த பாட்டில் இருக்காங்க. நான் நல்லா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மனசில் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பாட்டு அலைப்பா இதில் வந்துட்டு ஒரு அன்ஃபினிஷ்டு ஒரு வீட்டில் வரும். ஸோ இப்போ இதை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். ப்ளஸ் இட்ஸ் ஒரு ட்ரீம் சாங்னால இப்படி ஒரு ஹால், இப்படி ஒரு கிச்சன், இப்படி ஒரு பெட்ரூம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். நல்லா இருக்குன்னு சொன்னது டைரக்டரும் கேமராமேனும் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக பைசானதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் தான், நான் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த ஐடியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணால். பிரசன்னா நான் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணும்போது தினேஷ் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பிரசன்னா ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட் ஆக்சுவலாக. நான் சும்மா இப்படி பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் பிரசன்னா ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு இருக்கிற ஐடியாவை விட ரொம்ப பெட்டரான ஒரு ஃப்ரேம்ஸ், பெட்டரான ஒரு லைட் பண்ணி அழகாக காமிச்சான். ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்னா. அண்ட் இந்த பாட்டுக்கு என்னெல்லாமோ ஐடியா இருந்திருக்கும். பட் நான் ரொம்ப போட்டு டைரக்டரை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன். அவர் இந்த ஐடியாவுக்காக ஒத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனதை பார்த்த உடனே ப்ரொடியூசர் சாருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல ஜெகதீஷுக்கு. சரிடா இதை ஒழுங்காக பண்ணி கொடுத்துருப்போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் இருக்கும்போது எல்லாரோட கமெண்ட்ஸ் யூடியூப்பில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ். 100ல் ஒரு 90 பேர் பாராட்டுறாங்க, 10 பேர் ஓகே திருத்திக்கலாம், அவங்க நாங்கள் இல்லை. அண்டு அதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட் தான் ஒரு டெக்னீஷியன்ஸோட சேலரியை வந்துட்டு நிர்ணயிக்கும். எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, மணிரத்னம் சார், அப்புறம் ஏ ரஹ்மான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு ட்ரிபியூட் எப்படி என் லைஃப்பில் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டு தான், இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு தான். ஏன்னா ஒரு சினிமாவில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நான் நிறையா பேர் கோரியோகிராஃபர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் பிருந்தா மேம் அவங்களோட பாடல்
எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் ஒரு கோரியோகிராஃபியில் ஒரு பெரிய லெசன். நான் நினைக்கிறேன் இந்த லெசனை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன். அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, பட் அதுதான். ப்ளஸ் ரொம்ப கிரேட் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நாங்கள் இந்த போகிற போக்கில் நாங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரினா சம்பளம் தருவீங்க அப்படிங்கிறது நாங்கள் பேசுகிறோம். நான் படத்தை பண்ணி முடிச்சாச்சு, பாட்டை முடிச்சாச்சு. டு பி ஃப்ராங்க், நாங்கள் பாட்டை பண்ணதுக்கப்புறமா தான் ஜெகதீஷ் ப்ரோ உங்கள் சேலரி நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த பாட்டு பண்ணுற ரஷ்ஷில் இந்த டீம் இருந்த ஒரு 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 ஜோனில் அப்படியே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்லணும் நம்பரா அப்படின்னு தெரியல. பட் ஃப்ராங்க்லி நான் வந்துட்டு இப்போது ஒரு பெரிய ஸ்டார், பெரிய 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 ஸ்டாரோட படத்துக்கு நான் என்ன கொரியராக பண்ணணும் சம்பளத்தை நான் வாங்க வேணும், அந்த சம்பளத்தை கொடுத்து எனக்கு ஆனர் பண்ணார். ஆக்சுவலாக அது வந்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ண விதமாகவும் நான் எடுத்துக்கிறேன். பட் இந்த ஒரு டீமை எவ்வளோ இவர் லைக் பண்ணிருக்காரு, இந்த படத்தை அவர் எவ்வளோ நம்புறாரு அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு என்ன கொடுத்துருந்தாலுமே அதுதான் எனக்கான சேலரி. பட் டு பி ஃப்ராங்க், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு விஜய் சார் ஒரு அஜய் சார் படத்துக்கு நான் ஒரு கோரியோகிராஃபராக போய் எனக்கு என்ன சம்பளம் தருவாங்களோ அதை கொடுத்து இந்த படத்துக்கு எனக்கு ஆனர் பண்ணாங்க. அதுவே பெரிய விஷயம். அவரோட ஹார்ட் இங்கே தெரியுது. இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் நம்ம ஸ்டேஜ் விட்டு இறங்கினா தப்பாக இருக்கும். ஜேசிசி பிரதர்ஸ், இதை சொல்லாமல் நம்ம கீழே இறங்க முடியாது. பட் சும்மா ஃபன்னாக சொல்கிறது தான். பட் ஏன்னா இவ்வளோ பேருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அண்ட் இவ்வளோ பெரிய பேர் கைத்தட்டுறதுக்கான ஒரே ரெப்ரசன்டேஷன் ஜெகதீஷ் சார்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். அவர் கூட சேர்ந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்க. அப்புறமா வாலி வள்ளி எப்படியோ இந்த ஒரு பேர் மட்டும் நமக்கு சரியாக வராது. அண்டு டீசர்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யா இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் டீசரில் பார்க்கும்போது ஏதோ நவீன நியூ ஏஜ் சொர்ணாக்கா மாதிரி இருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் ப்ரோக்கு, பிரசன்னா ப்ரோக்கு, எடிட்டர் வசந்த் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணிட்டார். நான் ஒரு மாதிரி பாட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பட் ரொம்ப அழகாக அவர் டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சூப்பர். எல்லாருமே இந்த படத்தில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேலும் மேலும் நிறைய ஒரு படம் பண்ணணும், சினிமா ஒரு பயங்கரமாக வாழ வைக்கணும்னு நான் கண்டிப்பாக எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறேன். குட் லக். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you so much, and thank you everyone. From a very long time you guys have been standing and witnessing the show. Thank you so much. This event is for this song, so I want to start talking about this song. In the song, like in my entire life, I think this is the song that I heard the most. My favorite song either. Not just the song, even the lyrics are my most favorite. It's a very, very lovable lyrics. And now upon Enchila that I will get the opportunity to perform on this song again. It feels like a dream come true. So for that, I would like to thank the first OGs who created this song, Mani sir and A.R. Rahman sir, and for Sarigama for giving us this song. And firstly, I would like to thank Satish Master. Thank you so much for trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasant sir, I genuinely really appreciate the editing of this song because like he said, the transitions were on point. Ramanala in the resort was superb. And in the song, even beautiful about the first reason is our producer Jagdish sir. Sir, your heart is so pure. Evlo pure heart, you deserve to win. There's something little special. I made my first feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great, great, great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my home production, like Aishu said. And Vali sir,
in the song just for the entire film, thank you so much for trusting me to play this character and for letting me play this character so beautifully. And that's it. Thank you so much. I hope you all like the song. It's actually first time that I actually ever did romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. எஸ் எங்க நீங்க கிளம்புறீங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டோம். ஓகே மேடம், how are you? Super. ஏண்டா அது கேட்கலாம். அது இல்லை மேடம், இங்கே எல்லாருமே வந்துட்டு யூஆர் ஹார்ட் த்ரோப் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதெல்லாம் இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்காரு. He wants to ask questions. பொருள் போனா அண்ணனை கொத்து விட்டுருவல. So are you ready madam? Yes madam. என்ன நான் கேட்க போறேன்? இல்ல அவங்கள்ட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ பொதுவா நீங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு. ஹவு டஃப் டாஸ்க் பி எ ஹீரோயின் அப்படின்றது. டயட் பார்த்துக்கணும். ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. ஓகே. ஷேப்ல இருக்கணும். ஆமா. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எதுக்கா நான் ரொம்ப பெரிய ஃபுடி. ஆமா. எனக்கு அது பெரிய ப்ராப்ளம். ஆமா. செகண்ட் இந்த மாதிரி சாங் வருதுன்னா ரொம்ப டான்ஸ் ஆடணுமா மேடம்? இந்த மாதிரி சாங் வரும்போது ஃப்ளெக்சிபிளா டான்ஸ் ஆடணும். ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கெல்லாம் கால் வந்துட்டு 90 டிகிரி இல்ல, ஃபர்ஸ்ட் 30 டிகிரியா போவாரு. ஆமா, இவங்க என்னன்னா சம்மர் ஸ்டார்ட்ல அவர் கழுத்து மேல அடிச்சிட்டு இருக்காங்க. வாட் இஸ் தட் அந்த டான்ஸ்? அது எனக்கு எல்லாம் சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றது ஒரு யோசனை தான் எனக்கு பயங்கர இதா இருக்கு. பயங்கரமா இருந்திருக்கோம் மாஸ்டர். ஏன்டா அதனா எனக்கு புரியுது. And the third one is putting makeup for 1 hour. 1 hour? ஓ, I mean full getting ready. ஓகே ஓகே. அது இஸ் ஓகே. Makeup மட்டும் இல்ல, makeup, hair, dress எல்லாம் இருக்குல்ல. 1 hour. ஓகே. அது கொஞ்சம் டைம் வேஸ்ட். அதுதான், அதாவது நாங்க வந்து தியேட்டர்ல அந்த அவ்வளவு நேரம் சேர்ல உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். Because I am a very என்ன outdoors. ஹீரோனா ஆவதுக்கு நம்ம வந்துட்டு யோசிக்க கூட கூடாது. இல்ல, நம்ம என்ன பண்ணா பாம்பே போனோம், வேற வழியே கிடையாது. ஹீரோயின் ஆகணும்னு யோசிச்சா வேற வழியே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை விட்டுலாம். இப்போதைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மெட்ராஸ்காரன் அப்படின்ன உடனே உங்களுக்கு மெட்ராஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தாட் என்ன? மெட்ராஸ். ஒன் திங், டோன்ட் டெல் ஆர் போத் நேம். MRC நகர். MRC நகர். சன் டிவி ஆஃபீஸ். இல்ல, நான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அது ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ வந்து I was staying in MRC நகர். ஓகே. ஓ மேடம், நாங்க அங்க தான் வர்க் பண்றோம். ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, நாங்க சாப்பாடுலாம் எடுத்துறோம். ஓகே, மூடிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏதோ மேனேஜ் பண்ணேன். ஆமா, மேனேஜ் பண்ணுவீங்க. பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸோடைய டயலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஒன் டயலாக் ஃபார் அஸ். நான் ஒன்னு தர சொன்னா 100 தர சொன்ன மாதிரி. ஓ, இது போதுமே. ரொமான்டிக்கா மேடம்? ரொமான்ஸா ஏதாவது? ரொமான்டிக் ஹீரோயினா? நான் ஒன்னு தர சொன்னா 100 தர சொன்னா. மேடம் இது இப்படி சொன்னா பாவாடி இல்ல, அவளுக்கும் சொல்றீங்க. மேடம் அவளுக்கும் சொல்லுங்க, அதான் ஆசைப்படுறான். ஆஸ்திரேலியா மேடம், ஐஎன்சி மேடம், ப்ளீஸ் மேடம். அதான் அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல வேணாங்க, உங்களை ஸ்மைல் பண்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தானே இருக்கும். சோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேங்கா ஒரு வேற மெட்ராஸ்காரன்ல இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாமே எங்க நீங்க போனீங்கன்னாலும் இதோ வரண்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ நிகாரிகா 2.0 வெல்கம் டு கோலிவுட் பேக். ஸோ ஹாப்பி. இதே மாதிரி ஒரு எனர்ஜியோட எப்போதுமே இருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். Thank you. Good night guys. Sorry, Shane will talk. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஜெகதீஷ். ഒരു நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன். പക്ഷെ ഒരു പടத்துக்காக
இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணது ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்க்கல. சத்யவான் அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன், ஒரு நல்ல ஒரு. அதே போல் சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பரான கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது, அது என்னோடய ஃப்ரெண்டு தான், நந்தகோபன். அவர் தான் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறைய அந்த பேர் கேட்கும், நீ நிறைய தவணை கேட்கும் அந்த பேர். எல்லாருமே ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். முதல் படம் தான் தமிழ், எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். இப்போது தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ஸோ மச். Niharika ji, we had a very good time. It was so, it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. ஐயா உங்கள்கிட்ட பேசணும்யா மெயினா. வா ஐயா, என்னையா மேஜிக் ஷோ பண்றாங்க, இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு டாக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணலாம், எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு, சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஃபிலிம்ஸ் தான் இந்த தமிழ் படங்கள் தான் சென்னையோட അല്ലെങ്കിൽ மദ്രാஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்கள் கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்கள் படங்கள்லாம் சொன்னேன் வரிசையாக பார்ப்போம், அந்த மாதிரி நீங்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன் வினய் தாண்டி வருவாயா. அது கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு, அது கூட பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெஸி உங்க லைஃப்ல எடுத்திருக்காங்க. சின்ன ஜெஸி இருந்தது, குட்டி ஜெஸி இருந்தது, அது ஸ்கூல் டைம். ஆடுகளை ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேர் சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம், அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்போ என்னன்னா அதே மாதிரி தான் குட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, நீங்கள் நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸ்ஸியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்கே இருக்கிற பெண்களுக்கு உங்கள் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஆமாம், என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்குது, இந்த பொண்ணை மட்டும் ஏன் ஹவு கேட்கும்போது வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையாதான் சொல்றான். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு, இந்த ஏஜ்லயே அவர் காண்டாக்ட் இருக்காரு. பாத்துக்கோங்க ப்ளீஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே. ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவ்வபிள் ஃபேன்ஸ், லவ் யூ, ஐ லவ் யூ டு. அவ்வளவுதான். சரி, அதான் இன்னொரு டாஸ்க், அதான் மெயினான டாஸ்க். மெட்ராஸ் கார் அப்படின்றதுனால இப்போ இந்த இதுல வந்து காதல் சடுகுட சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாயுதையில ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கு, ஏ சக்தி நீ அப்படின்னு நினைக்கல, உன்னை லவ் பண்ணு ஆனால் நடந்துകൊണ്ട് பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இதை வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டைலாக ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே. நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கல, அது நம்ம மெட்ராஸ் ஸ்லாங் கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கல, சொல்லுங்க. டேய் சக்தி நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல. சோப்புல பிரதர், சோக்கு சோப்புல சோக்கு. ஏ சக்தி நீ சோக்கா இருக்குன்னு நான் நினைக்கல, அந்த மாதிரி சோக்கு. நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை டாவு உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு தோணவே இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோது மெஸ்ஸா இருக்குப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோது மெஸ்ஸா இருக்குது.
எனக்கு நடந்துருமோன்னு மெஷனா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோது மெரிசலா இருக்கிறப்பா. சரி சொல்லுங்க பாப்போம். என்னடா அங்க கையாமையான்னு பேசினே இருக்கீங்க? புள்ள என்னால எவ்வளவு அழகா நம்ம ஊர் பாஷை பேசுது. Bro, இதெல்லாம் மனையா பண்ணுங்க. ஜோரா அதை கை தட்டுங்க. ബ്രോ മൈ മദർ ടങ് ഇസ് മലയാളം. இல்ல நோ ஞானம் குறைச்சு மலையாளம் സംസാരിക്കും. அதே மாதிரி தான் நீங்களும் பேசுங்க. என்னடா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க? என்னையா கையாமையா கூவிட்டு இருக்கேன். ஏம்மா இங்க வந்து குந்து, இங்க வந்து குந்து, இங்க வந்து குந்து சிட்டிங் குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றதா குந்து. இங்க வந்து குந்து. ஓகே சூப்பர். ஸ்டைல் இன்னும் இழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா, இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா அப்பப்பா இது மட்ராஸா? ஆமா மட்ராஸா? மெட்ராஸ் தெரியல, வாலி தான் நான் சொல்லி கொடுத்தேன். நீ இல்ல வாலி சொல்லி கொடுத்த மட்ராஸ் இல்ல. சூப்பர். உண்மையிலேயே such a sportive gem you are and you have a very big opening here. நிறைய லவ்வபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு. நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்றது ஆசை. Thank you so much. love you Thank you so much.